தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இரண்டாம் பகுதியில் இன்றைக்கு நிறைவாக ஏழாவதாக தேவாலயம் இடிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். ஏழாவதாக தேவாலயம் இடிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். மார்க் 13 அதிகாரத்தில் 1-2 படிக்கும்போது, அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களிலே ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். ஒரு சாபம் போட்ட மாதிரி போடுறார். எல்லாம் இடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் போ. இயேசு தேவாலயத்திலையும் பெரியவராக இருக்கார். தேவாலயத்தில் ஓய்வு நாள் தோறும் போனார். தேவாலயத்தில் மோசையின் ஆகமங்களை வாசித்தார். தேவாலயத்தில் ஜெபிச்சார். தேவாலயத்தில் உலாவுனார். அப்படிப்பட்ட இயேசுவே இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடும்னு சொல்லி சபித்த மாதிரி சொல்கிறாரு. இது எப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளவர் இதையும் சொன்னார். எதை சொன்னார்? இடிக்கப்படும் சொன்னார். ஆவிக்குரிய வகையில் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16-17 தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறான்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ தேவன் வாசம் பண்ணுற அந்த உடம்பு தேவாலயமாக இருக்கு. தேவன் அங்கே குடியிருக்காரு. ஆனால் அதே ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார்னே இருக்குது. தேவன் அவனை கெடுப்பார்னா ஆலயத்தை கெடுப்பார், ஆலயத்தை அழிப்பார், இடிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அர்த்தம்தான். கட்டடங்களை பார்க்குறீங்களேன்னு சொல்கிறார். அதனால் 100 கோடிக்கு கோயில் கட்டுறேன், 200 கோயிலுக்கு கோடி கட்டுறேன். அப்படியே எங்கள் அப்பா, கட்டடங்களில் கோடிக்கணக்கான பணத்தை நீ ஏண்டா போடுற? எல்லாம் அழிஞ்சு போயிருமே. வானமும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 பேதுரு 3 அதிகாரத்தில் 7-8 உள்ளது. உனக்கு தெரியாதா? வானங்கள் மடமலை என்று அகன்று பூதங்கள் வெந்து உருகி போகும்னு சொல்லி அதுலேயே 10ஆம் வசனத்தில் இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் மனசுகுமானுக்கு தலை சாக்கே இடமில்லைன்னு சொன்னாரே, அது உனக்கு தெரியாதா? உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடாலும் அங்கே நான் நடுவில் இருப்பேன்னு சொன்னாரே, அது உனக்கு தெரியாதா? ஏன் பெரிய அளவில் அடேங்கப்பா சினிமா தியேட்டர் மாதிரி அந்த கோயில் பார்த்திங்கன்னா அடேங்கப்பா அப்படி டெக்கரேஷன் பண்ணி அவ்வளவு செய்தால் ஊசி. இங்கே தென்பகுதி பார்த்திங்கன்னா எல்லாம் ராக்கெட் மாதிரி தான், ஊசி மாதிரி தான் இருக்கும். என்னை பாரு, என் கோயிலை பாரு, உங்கள் ஊரை விட எங்கள் ஊரில் கோயில் பெருசு. அடேங்கப்பா, அந்த கோயிலை இன்ன வரைக்கும் அப்படித்தானே நாதாரியை அதை குறித்து மேன்மை பாராட்டிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் அந்த காலம். இன்றைக்கே அப்படி இருந்தால் அன்றைக்கி எப்படி இருக்கும்? மதவெறியர்கள் எருசலேம் தேவாலயத்தை பெருசாக சொன்னாங்க. அதனால தான் அழிஞ்சு போச்சு. கிபி 70 தீர்த்து ராயினால் எல்லாம் தரையோட தரையாக அழிச்சு போட்டான். ஒரு சுவர் ஒன்று தான் இப்போ இருக்குது. அந்த சுவரு கூட நல்ல பேராக புலம்புலின் சுவர். அந்த சுவரில் ஒரு காகிதத்தில் எழுதி ஜெப குறிப்பு வைக்கிறானா, அந்த ஓட்டையில் வச்சு ஜெபிக்கிறான். அந்த யூதர்கள் முழுவதும் அதில் முட்டி தலையம். அதுக்கு தான் தொப்பி வச்சுருக்கான் போட்டிருக்கு. அந்த தொப்பியில் அந்த காயப்படாதபடி முட்டி அழுகிறது. என்ன லாஜிக்கு? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்! பகுத்தறிவே இல்லையே. மதவெறியர்களுக்கு பொதுவாக பகுத்தி அறிவு இருக்காது. மதவெறி வந்தாலே முட்டா பையன் தானே அர்த்தம். அது இயேசு கிறிஸ்து புரட்சி கருத்துக்கள் தான் சொன்னார். இந்த கல்லின் மேல் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், கோயிலில் இடிஞ்சிடும் போ. அதனால் உன் இருதயமாகிய உன் உடம்பாகிய சரீரத்தில் உன் இருதயமாகிய அந்த சிங்காசனத்தில் தான் இயேசு வாசம் பண்ணுவார். 2 கொரிந்தியர் 13:5 பார்த்தீங்கன்னா, உங்களிலே இயேசு இருக்கிறாரா, நீங்கள் அறியீர்களா? உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கா, நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நெல்லாத வந்தால் அறியீர்கள் என்று சொல்கிறாரு.
வெளிப்படுத்தல் 3:10 இதோ வாசப்படி இருந்து கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படி அவன் புறக்கணிச்சிட்டான்னா, என்னை தள்ளிட்டான்னா, நான் உள்ளே போகாட்டினா அந்த வீடு வெறுமையாக இருக்க கண்டு தண்ணியில் புறப்பட்டு போன பிசாசி வேறு ஏழு பிசாசிகளை கூட்டி வந்து அந்த ஜோடிக்கப்பட்ட வீட்டில் உள்ளே போகணும். அந்த மனசனுடைய முன்னிலைமை பின்னிலைமை விட முன்னிலைமை மோசமாக இருக்கும்னு சொல்லி அங்கே விளக்கம் சொல்கிறார் இல்லையா. அதனால் உன் இருதயம் ஒன்று தேவனுடைய ஆலயமாக இருக்கணும், அதில் இயேசு இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அது பிசாசின் குகையாக இருக்கணும், உனக்குள்ளே பிசாசி இருக்கிறான்னு. அதனால தான் யூதாசுக்குள்ளே சாத்தான் போகும்போது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 27 சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்தான்னு இருக்குது. புகுந்த பிறகு அவனுக்கு பேர் வந்து பிசாசி. யோவான் 6:70 சொல்கிறார், உங்களுக்குள்ளே ஒருத்தன் பிசாசியாக இருக்கிறான்னு சொன்னார். பிசாசியாக மாறிட்டான்ல. அதனால் பிசாசியாக உங்களை மாற்ற வைக்கிறதும் தேவனுடைய ஆலயமாக நீங்கள் மாற்ற வைக்கிறதும் நீங்கள் ஒப்பு கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. கர்த்தர் வந்து உன் இருதயத்தை வாசப்படிந்து கதவை தட்டுறாரு மாதிரி சாத்தானும் இருதயத்தை தூண்டுவான். யோவான் 13:2 சாத்தான் இருதயத்தை தூண்டுனான் யூதாசு. அவன் இடம் கொடுத்தான், உள்ளே புகுந்துட்டான். அவன் முடிவு என்ன, தற்கொலை பண்ணிட்டு செத்தான். மத்தேயு 27:5 அவன் நான்கு கொண்டு செத்து அவன் உடம்பெல்லாம் கேவலமாகி அப்போஸ்தலர் 1:24 குடலெல்லாம் சரிஞ்சு அந்த அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து கேவலமாக செத்தான். சாத்தான் உள்ளே புகுந்துட்டு அவன் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் ஆதி முதற்கொண்டு மனசை கொலைபாதகன்னு இருக்குது. அதனால் உடம்ப வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் நீ இடம் கொடுத்து, மதுபானத்துக்கு இடம் கொடுத்து, எல்லாம் போதை ஊசியை போட்டுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இப்படி நீ தெரிஞ்சின்னா உன்னை கர்த்தர் கெடுக்காமல் இப்போ உன் ஆலயத்தை கெடுத்துருவார், இடிப்பார், நாசம் பண்ணிடுவார். அது தேவாலயமாக ஆக்கி பரிசுத்தாவினுடைய உலாவுகிற ஆலயமாக அதை மாற்றி இயேசு கிறிஸ்து அங்கே குடியிருக்க வச்சிட்டின்னா உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இப்போ நான் வந்து வசனம் பேசிக்கிட்டே இருக்கேன், நூற்றுக்கணக்கான வசனம் பைபிள் பார்க்காமையே நான் பேசுகிறேன்னா எனக்குள்ளே இயேசு இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வார்த்தைகளை நினைப்பூட்டுறாரு. கம்ப்யூட்டர் அடித்த மாதிரி வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. மனுஷிகத்துலேயும் இருக்கேன், ரத்தத்துலேயும். அதுக்காக முழுசாக நான் 24 மணி நேரம் அந்த கர்த்தருடைய கரண்டில் இருக்கேன்னு நான் சொல்ல வரல. ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிக்க வச்சு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவரை என்னை முற்றிலும் ஆண்டு கொண்டு உள்ளத்தின் நிறைவு வாய் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் தேவாலயமாக மாறணும். புராணங்களில் கூட இதிகாசங்களில் கூட நீங்கள் போய் புலவர்கள் கூட, நம்ம தமிழ் புலவர்கள் கூட எழுதியிருக்காங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு தேவாலயம், வள்ளல் பிறனாருக்கும் வாய் கோபுர வாசல்னு சிவவாக்கியத்தில் எழுதியிருக்கு. நம்ம புலவர்கள், தமிழ் புலவர்கள் முழுவதும் அவங்க விக்கிர ஆராதனைக்குரியவங்க கிடையாது. நட்டக்கல் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டிய சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரமேதடா, நட்டக்கல் பேசுமோ நாத நுள்ளு இருக்கையில் சுட்ட சட்டி கறி சுவை அறியமோன்னு சொல்லி பட்டினத்தார் சொல்லியிருக்கார். நம்ம தமிழ் புலவர்கள் முழுவதும் மெய்யான கடவுளை பற்றி, உண்மையான சத்தியத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்கள் புலவர்கள் கூட, விக்கிர ஆராதனை புலவர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 17:28 பவுல் அத்தனை பட்டணம் புறஜாதிகளுக்கு அவன் சொன்னது. அதனால தான் அவன் அதெல்லாம் படிச்சிருக்கான். நான் படிக்க போய் தான் இதை சொல்கிறேன். நான் இன்றைக்குள்ள நாதாரிகள்லாம் அது பேய் பிசாசி, அது அந்நிய கடவுள், அந்நிய ஜாதி, ஏண்டா வேற்று கிரகத்திலேருந்து வந்தாங்களா, இல்லை வேற்று ஏலியன்ஸ் தட்டில் வந்த மாதிரி வந்து இறங்கினாங்களா, அவங்களுக்குன்னு தனி சாமியா, தனி கோயிலா, தனி சாமி, எல்லாம் ஆதாமுடைய ஜீனுண்டு ஏன் சொல்கிறேன்? ஜீவன் உள்ளூருக்கெல்லாம் ஏவாள் தாய் ஆனவள்னு சொல்லி ஆதியாகமம் 3:20 ஏன் போட்டிருக்கு? அந்த ஜீவன் உள்ளூருக்கு தாயானவள் தான் பார்வதின்னு சொல்கிறான், அந்த ஆதாமை தான் சிவன்னு சொல்கிறான், அந்த காயின் ஆபியால தான் கணபதி முருகன்னு சொல்கிறான், அந்த கனியைத்தான் கனினால் பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறான், அந்த பாம்பு சுற்றினது தான் இப்போ சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது சொல்கிறோம், தோல் உடைகளை 2 பேர் உடுத்துனாங்கன்னு போட்டிருக்கு ஆதியாகமம் 3:20-21. அதுதான் இப்போ தோல் உடையை உடுத்துனாங்கன்னு இருக்குது. விலா எலும்பு பாதியிலிருந்து ஏவாள் வந்தான்னு வசனம் போட்டிருக்கு. இவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரி பாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு சொல்லி அந்த சரி பாதி பொம்பளையாகவும் பாதி ஆம்பளையாகவும் திருவிடையாட புராணத்தில் காட்டுறான்.
இது எப்படி அது வந்து வெவ்வேறுன்னு எப்படி சொல்ல முடியும்? மறுவுது அப்படியே. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 17 ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாமல் இருக்க. எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறிச்சு. இயேசு பிறந்த போது அந்த ராகேலை தான் ராதைன்னு சொல்கிறான், அது ராமாவை ராமன்னு சொல்கிறான். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவ கிருஷ்ணன்னு சொல்கிறான். அந்த கிருஷ்ணன் பிறப்பையும் இயேசு பிறப்பையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒன்று போல் இருக்குது. இயேசு கிறிஸ்து இம்மானுவேல்னு சொல்கிறான், அவன் வேலாயுதம்னு சொல்கிறான், இங்கே பாலன்னு சொல்கிறான், அங்கே பாலாஜின்னு சொல்கிறான். வேற்று கிரகத்திலிருந்து யாரும் வரல ராஜா. எல்லாம் ஆசியா கண்டத்தில் ஒரே கண்டத்தில் உருவாகி எல்லாம் வந்தது தான். ஆதி மனிதன் காதலுக்கு பின்பு அடுத்த ஜோடி தான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்பு அடுத்த ஜோடி தான். கண்ணதாசன் எழுதுனான். அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதினவன் கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் இயேசு தான் சொல்லி இயேசு காவியம் எழுதி தான் நிறைவு செஞ்சார். அதுபோல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அந்த பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னை குறித்து சாட்சி கொடுப்பீங்களும் அவைகளேன்னு சொல்லி யோவான் 5:39 சொன்னது அந்த இதுதான். அதனால் தீர்க்க தரிசனங்களை எதையும் அற்பமாக நினைக்காதீங்க. அந்த மதம் சரியில்லை, இந்த மதம் சரியில்லை, நாங்கள் தான் கட்டிக்காரங்க, எங்கள் பைபிள் தான் கரெக்டு, மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லாதீங்க. எல்லாரையும் நேசிங்க. எல்லாருக்கிட்டேயும் பொருள் இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்துக்குரிய நிழல் வந்து நிஜம் இயேசுன்னு சொல்லு. உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமத்தீர்த்த தேவாட்டிக்குட்டியே இயேசு வரும்போது ரிக்கு வேதத்தில் பிரஜாபதி பலியானார்னு ரிக்கு 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஆட்டை போல் பலியானார்னு போட்டிருக்கு. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையா நமகான்னு கண்ணின் வீட்டில் சுத்தமாக பிறந்தவன் நமஸ்கரியான்னு சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்க. எல்லாமே பாரு, அதில் உள்ள நிழல் முழுவதும் நிஜத்துக்கு வந்தீங்கன்னா இயேசுக்கிட்ட தான் வரணும். என்னை குறித்து அது எழுதியிருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை சொன்னவர் இந்தியா தேசத்தில் பிறந்திருந்தால் என்னை குறித்து எழுதியிருக்குன்னு சித்தர்களை கவிகளை பாடல்களை சொல்லியிருப்பார். உலக இரட்சகர் புறஜாதிகளுக்கு ஒளின்னு சொல்லி லூக்கா 2:30 சிமியோன் சொன்னது அதனால தானே. புறஜாதிகளுக்கு அவர் ஒளியாக வந்திருக்காருன்னா அவங்க தானே 90% இருக்காங்க. 10% கூட யூதர் கிடையாது, ஒரே 1% தான் யூதர் இருக்கான். 99% புறஜாதி தான். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி ரோமர் 2:14 போட்டிருக்கு. அதனால் ஒரு சின்ன ஒரு பூச்சி ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு கடவுள்னு சொல்கிறது எப்படிடா நம்ம சொல்ல முடியும்? ஒரு உலக இரட்சகர்னு இப்போ ஏன் சொல்கிறோம்? புறஜாதிகள் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சமாரியாவில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது எலியா செஞ்ச மாதிரி அக்னி இறக்கி கொல்லவான்னு சொல்லி சீசர்கள் முட்டாத்தனமாக கேட்டாங்க. இயேசு அதட்டினார், ஏண்டா நான் ரட்சிக்கத்தான் வந்திருக்கேன், அழிக்க வரலன்னு சொல்லி லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 53 சத்தம் போட்டார். பழைய ஏற்பாட்டு முறையே வேண்டாம்னு. அதன் பிறகு தானே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சமாரியா பெண்ணு ரட்சிக்கப்படுறா. அதில் 42ஆம் வசனத்தில் சிறிய ஒரு சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய வார்த்தையை நேரடியாக கேட்டோம், மெய்யாகவே அவர் வழுகிற உலக ரட்சகர் இவர் தான். அங்கே 2 நாள் தங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி சமாரிகளை முழுவதும் இயேசு ஏற்றுக்கொண்டா ரட்சிக்கப்பட்டாங்களே. அன்றைக்கி அவன் பேச்சை கேட்டு எலியா செஞ்ச மாதிரி செஞ்சுருந்தா இன்றைக்கி ரட்சிக்கப்பட முடியுமா? அழிக்க இயேசு வரல, ரட்சிக்கத்தான் வந்தார். அதுபோல் ஒருவராது கெட்டுப்போக ஒரு சித்தம் இல்லைன்னு 2 பேதுரு 3:9 இருக்குது. எல்லா மனசும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்காருன்னு 1 தீமோத்தேயு 2:4 இருக்குது. அதனால் முழு உலகத்துக்காக தான் இயேசு பலியாக வந்தார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு 1 யோவானில் 1:2 இருக்குது. யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டின்னு இயேசுக்கு பேர் வருது. உலகத் தோற்றம் முதலே அவர் அடிக்கப்பட்டார்ந்து வெளிப்படுத்தல் 3:13-8 இருக்குது. ஆகவே முழு உலகத்துக்கு இயேசு சொந்தமானவர். ஆகவே என்னை இடித்து போடுங்க, 3 நாளில் இந்த ஆலயத்தை எழுப்புறேன்னு சொன்னார். அந்த வெளிப்படையான ஆலயம் நினச்சி இயேசுவை வேண்டாம், 46 வருஷம் ஆச்சே இதை கட்டி, நீ 3 நாள் இந்த கோயிலை எழுப்புவியான்னு சொல்லி வெளிப்படையான கோயிலை வச்சு இயேசுவை குற்றப்படுத்துகிறாங்க. கொலை செய்கிறதுக்கு இயேசுவை முயற்சி பண்ணாங்க. அறியாத மதவெறி தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சரீரமாகி ஆலயத்தை குறித்தே அப்படி சொன்னார்ன்ட்டு சீசர்கள் அறிஞ்சாங்க. ஆகவே நம்ம சரீரம் தேவாலயம். இந்த ஆலயத்தை இயேசு இடித்து போடுங்கன்னு சொல்கிறார், இடிக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே பிசாசு இருக்கான், உலகம் இருக்குது,
இச்சை இருக்குது, விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, வியாபாரம் இருக்குது. அங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது. இது இடித்து தரமட்டமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி மறுபடியும் ஒருவன் பிறங்க. யோவான் 3:3 ஜலத்தினால் ஆவியினால் திரும்ப பெறுங்க, தேவனால் பெறுங்க, தேவாலயமாக வாங்க, அதில் நான் வாசமாக இருப்பேன். அந்த ஆலயமே என்னுடைய ஆலயம், அங்கேயே நான் குடியிருப்பேன். பழைய ஆலயத்தை இடிங்க. 2023 உங்களுக்கு பழைய மனுஷனாக இருந்தால் கொலோசியர் 3:9-10 பொய் பேசுகிற பழைய மனுஷனை களைஞ்சி போட்டு புதிதான மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு இருக்குது. அந்த புதிய மனுஷன்தான் இடிக்கப்படாத தேவாலயம், பழைய மனுஷன் இடிக்கப்பட்ட தேவாலயம். அதனால் இயேசு பழைய மனுஷனை இடிக்கிறார், புதிய மனுஷனை கட்டுறார், பழைய ஆலயங்களை இருக்கிறார். தேவாலயம் இப்போ சாலமோன் ஆலயமெல்லாம் இடித்து எல்லாம் இன்ன வரைக்கும் அதுக்கு விமோசனம் கிடையாது. அதனால தான் சாலமோனிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கேன், என்னை பாருங்கடான்னு சொல்லி சொன்னார். உங்கள் சாலமோன் கட்டின ஆலயம், சாலமோன் ஆலயத்தை பார்த்து 3 தடவை அவன் ஜெபிச்சான் இருக்கு. தானியேல் 6:10 பலகணி திறந்து. இயேசு அப்படியே ஆலயத்தை பார்த்து ஜெபிங்கன்னு சொன்னார். கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பரமண்டலம் உள்ள எங்கள் பிதாவே என்று சொல்லி தேவன் பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லி ஜனங்களை, சீசர்களை பரலோகத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பரலோகத்தில் தான் தேவன் இருக்கான்னு சொன்னார். தவிர எருசலேமை பார்த்து சொல்லலை. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். லூக்கா 19:41 இது இடிக்கப்பட போகுதே, இது அழிய போகுதேன்னு கண்ணீர் விட்டார். எல்லாம் இடிக்கப்பட்டு, அது கிபி 70 தீர்த்தராயனால் இடிக்கப்பட்டுச்சுல, அழிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் கட்டடங்களையும் கட்டட அமைப்புகளையும் கோவரங்களையும் குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நாங்கள் தேவனை கத்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவங்க முறிந்து விழுந்தாங்க, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்னு சங்கீதம் 20:7 இருக்குது. 1 கொரிந்தியர் 9 கடைசியில் மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்டம்னு பவுல் நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அதனால் உள்ளான தேவனை பற்றியும் நம்ம சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக வைக்கிறத பற்றியும் மேன்மை பாராட்டுங்கள். தவிர குடியினால், வெறியினால், லௌகிக வஸ்துக்களால், கஞ்சாவால், சீரட்டால், மதுபானத்தினால், வேசித்தன விபச்சாரங்களால் உடம்பை கெடுக்காதீங்க, நாசம் பண்ணாதீங்க. கர்த்தர் அதை அழிப்பார், கெடுப்பார். தேவன் கெடுப்பார், இடிப்பார், இடிக்க வைப்பார். அந்த பழைய காரியங்களை இடித்து போட்டு புதிய தேவாலயத்தை கட்டுங்க, அதில் இயேசு குடியிருப்பார். அந்த மேலான சிந்தையில் பாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. பழைய ஆலயங்களை இடிக்கிறார் என்ற காரியத்தை இயேசுவின் மறுபக்கமாக நினைச்சு எச்சரிப்படைவோம். கர்த்தர் நம்மை புதிய ஆலயத்துக்கு நேராக, புதிய எருசலேமுக்கு நேராக, புதிய தேவாலயத்துக்கு நேராக, புதிய சிருஷ்டிக்கு நேராக, புதிய உடன்படிக்கைக்கு நேராக நம்மை கர்த்தர் நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.